ஃப்ரெண்ட்ஸுங்களா, நண்பர்களுக்கு உற்சாக வணக்கங்கள். தற்குறிங்க, சில தற்குறிங்க விஜயை நடிகன் கூத்தாடின்னு சொல்லி புலம்புறாங்க. அவரு நடிகன் தான், அது தொழில். இது சில தற்குறிக்கு புரிய மாட்டேங்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்ட கட்சியும் சரி, ஆண்டுகிட்டு இருக்க கட்சியும் சரி, போன கட்சி வந்த கட்சி எல்லா கட்சியுமே நடிகன் ஆண்டது தான். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லப்போனால் காமராஜர் மட்டும்தான் நடிக்கலன்னு நினைக்கிறேன். அண்ணா கூட நாடகத்துக்கு கதை எழுதுனவர். கலைஞர் நாடகத்துக்கும் கூத்தாடிகளுக்கும் சினிமாக்கும் கதை எழுதி தான் வந்தார். எம்ஜிஆர் நடிகர் தான். ஏன் இப்போ உள்ள முதலமைச்சர் ஐயா கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு, நாடகத்தில் நடிச்சிருக்காரு. இதெல்லாம் மிஞ்சி மூஞ்சி வெளியில் வரணும், முகம் வெளியே காட்டுன்னு மக்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவர் மகனை இப்போ இருக்கார் ஐயா துணை முதல்வர், அவரும் உதயநிதி அவர்களும் படத்தில் நடித்து தான் வந்தார். ஜெயலலிதா அம்மாவும் தளத்தில் நடித்து தான் வந்தாங்க. அப்படி எல்லா நடிகருமே படத்தில் நடித்து தான் வந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு முன்னோர்களையும் இவங்களோட தலைவர்களையும் கூத்தாடி சொல்ல மாட்டுறாங்க, தற்குறிங்க. ஆனால் விஜயை மட்டும் கூத்தாடி சொல்கிறாங்க. என்ன வகையிலடா லாஜிக் இது? ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, வெளியில் வரலங்கிறீங்க. அவர் வந்தால் உங்களால் சமாளிக்க முடியாது. அவர் வந்தால் உங்களால் சமாளிக்க முடியாது. அரசு, தமிழக அரசு அதுக்கான பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? விஜய்க்கு பாதுகாப்பு கொடுத்துருவாங்க, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? வரக்கூடாது, வர முடியாது, வரமாட்டான், வெளில வரமாட்டான்னாங்க. கோயம்புத்தூர் வந்தாருங்க, முடியல, பாதுகாப்பு கொடுக்க முடியல. மாநாடு நடத்தினாது ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியல. வந்தாருன்னா பாதுகாப்பு கொடுக்கணும். பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா பேசாம பொத்திக்கிட்டு வாயை முடிக்கிட்டாவது இருக்குன்னு. சில தற்கொலை இருக்குது. காசை வாங்கிட்டு சேனலில் உட்காந்துக்கிட்டு, சில டிவி சேனலில் உட்காந்துக்கிட்டு கத்துதுங்க, கொலைக்குதுங்க. அவர் தான் ஒரு சீட்லையும் ஜெயிக்கலையே, ஒன்றும் நிற்கலையே, ஒன்றும் அரசியல் முதல் தேர்தலே பார்க்கலையே. அதுக்குள்ளே ஏன் பயம் உங்களுக்கு? பயப்படாதீங்க. 2026 நின்று போராடுங்க. உங்களுடைய நல்லது செஞ்சு, உங்கள் தலைவர்கள் நல்லது செஞ்சதை சொல்லி ஓட்டுக்கலுங்க. அதை விட்டுட்டு விஜய் என்ன சொல்லணும்னு தெரியாமே ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அவர் சினிமாவில் தோத்துட்டு வரல, சினிமாவில் தோத்துட்டு அரசியலுக்கு வரல, ஜெயிச்சுட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. என்றைக்குமே அவர் 350 கோடி 400 கோடி சம்பாதிக்கிற ஒரு படத்துக்கு புரிஞ்சுக்கிங்க. சம்பளம் 250 கோடியாக இருந்தால் கூட அது ஏரியாவுக்கு ஒரு 150 கோடி 200 கோடி கிடைக்கும் அவருக்கு. மொத்தம் 350 கோடி 400 கோடி